வணக்கம். தமிழன் செய்திகள். கோவை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் தனியார் பொறியியல் கல்லூரியில் கட்சியின் தலைவர் நடிகருமான விஜயின் தலைமையில் நடைபெற்றது. கோவை சரவணவட்டி பகுதியில் உள்ள பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெறும் கல்லூரி அருகே வந்த ஆசிரியர்கள் சிலர் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தங்களது ஒட்டுமொத்த வெற்றிக் கழகத்திற்கு தான் என்று பதாகை ஏந்தி நின்று இருந்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தாவேகா தலைவர் விஜயை காண ரசிகர்கள் அங்கு உள்ள உயரமான தண்ணீர் தொட்டி மீது ஆபத்தை உணராமல் ஏறி நின்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதே பகுதியில் சாலையில் கட்சித் தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் அப்பகுதியில் வீலிங் செய்தும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் இருப்பாளி கிராமம் பிற்படுத்தப்பட்ட பொதுமக்களை அடித்து துன்புறுத்தியதால் பிஎஸ்பியின் மாநில பொதுச் செயலாளர் சரஸ் ராம் ரவி எதிர்த்தரப்பினர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இருப்பாளி ராமகவுண்டனூர் பகுதி வாழ் பிற்படுத்தப்பட்ட ஊர் பொதுமக்களையும் ஊர் கவுண்டர்பாளையம் சில மாதங்களாக தாக்கி அச்சுறுத்தி வரும் மாதையன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஊர் கவுண்டர் தங்கவேலி கடுமையாக தாக்கியுள்ளனர். அவர் கொடுத்த புகார் மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத எடப்பாடி காவல்துறையால் மீண்டும் அதே கும்பலை வேல்முருகனை தாக்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட ஊர் பொதுமக்கள் குடும்பத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரை சந்தித்து மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து புகார் அளித்து ஆதரவு கோரியதால் மாவட்ட தலைவர்கள் எடப்பாடி காவல் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பு மூலம் காவல்துறையை வலியுறுத்தினர். மயிலாடுதுறை நகராட்சி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தேசிய பசுமைப்படை சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தேசிய பசுமைப்படை சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் துவங்கிய பேரணியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவங்கி வைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த பேரணியின் சிசிசி சமுதாய கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக் எரிப்பதை தவிர்த்து மாசில்லா உலகம் படைத்து மகத்துவமாய் வாழ வேண்டும் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளாக ஏந்தியும் முழக்கமிட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை மாவட்டத்தில் தமிழக வணிகர் சம்மேளனம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் தமிழக வணிகர் சம்மேளனம் சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தலைவர் ஆக தமிழ்ச்செல்வன் அவர்களை தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சங்கரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நாற்றங்கால் முறையில் மரக்கன்றுகள் வளர்க்கப்படும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சா பார்வையிட்டார். பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எசனை இரட்டைமலை சந்து பகுதியில் வனத்துறையின் சார்பில் பசுமை தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் புங்கன், வேம்பு, மாங்கனி, பாதாம், நீர்மருது, ஈட்டி, நாவல், பூவரசு, தேக்கு, செம்மரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நாற்றங்கால் முறையில் வளர்க்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக வளர்க்க விரும்பும் மரங்களை கேட்டறிந்து மரக்கன்றுகளை வழங்கிட வனச்சரக அலுவலர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கின் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச ஓவிய பயிற்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கின் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச ஓவிய பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு தாளாமுத்து நகர் ஜெயசீலன் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பளிப்பாளராக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அந்தோனி தனுஷ் பாலன் மற்றும் தாளாமுத்து நகர் வட்டார வியாபாரிகள் சங்க செயலாளர் கிராஸ் மற்றும் பொருளாளர் அந்தோனி சவுந்தரராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். நிகழ்வு துவக்கமாக மறைந்த போப் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரிமலை சொகுசு ஓட்டலில் புத்தக வெளியீட்டு விழா ஏஆர் தங்கக்கோட்டையின் சிஇஓ தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரிமலை அடுத்த ஏஆர் தங்கம்கோட்டை பொதுமேலாளர் சசிகுமார் ஸ்ரீ என்ற புத்தகம் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் படும் இன்னல்கள் குறித்து புத்தக வெளியீட்டு விழா ஏஆர் தங்கக்கோட்டையின் சிஇஓ தென்மொழி ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி அவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து புகைப்படத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து அறநிலைக்கு சொந்தமான ஸ்ரீ மகாலீஸ்வரர் திருக்கோவில் ராகுகேது பேச்சு லட்சர்ச்சனை பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் திருக்கோவில் ராகு கேது பெயர்ச்சி லட்ச சரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விடுமுறையை தொடர்ந்து காஞ்சிபுரம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து அனைத்து கோவில்களையும் சுற்றி பார்த்தவுடன் ராகு கேது லட்ச சாசனை பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு கோவில் அர்ச்சகர்களின் உதவியோடு லட்ச சாசனை செய்து பின்பு தீபம் ஏற்றி இறைவனின் அருளை பெற்று சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா, திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் உள்ள சென்றாய கவுண்டனூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2ஆம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் பர்கூர், காளிக்கோவில், சூளகிரி, வேப்பனஹள்ளி, குருநாயக்கன்பள்ளி, வட்டராப்பள்ளி, காந்திக்குப்பம், திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 200 கன்றுகள் பங்கேற்றிருந்தன. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செம்பகப்பேட்டை மேலக்கண்மாயில் மீன்பிடித்த திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே செண்பகப்பேட்டை மேல்கண்மாயில் 1000க்கும் மேற்பட்டோர் மின்னல் வேகத்தில் கூடையுடன் ஓடி சென்று கண்மாயில் துள்ளி குதித்த மீன்களை போட்டு பிடித்தனர். இந்த மீன்பிடிக்கும் திருவிழாவின் விரால், சிசி வகை மீன்கள், பாப்புலடு, ரோகு, முருகல், பொட்லா, கட்லா, புல்லுக்கண்டை போன்ற பல வகையான மீன்கள் கூடையில் சிக்கியது. அவ்வாறு பிடித்த மீன்களை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் தங்களது வீடுகளுக்கு எடுத்து சென்றனர். தேவக்கோட்டை அருகே அறவயலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லைப் பந்தயத்தில் 22 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆரவயலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது. ஆரவயலில் இருந்து தேவக்கோட்டை சாலையில் நடைபெற்ற போட்டியில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக மொத்தம் 22 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஒட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவையில் 800 காளைகள், 500 மாடுபடை வீரர்கள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு திருவிழா இன்று நடக்கிறது. கோவை மாவட்ட நிர்வாகம், தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டு பேரவை ஆகியவை சார்பில் கோவை செட்டிபாளையத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டி மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முன்னிலை வகிக்கின்றார். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கோவை செட்டிப்பாளையம் L&T பைபாஸ் பகுதியில் 60 ஏக்கர் மிக பிரம்மாண்டமான மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 5 ஆண்டுகளில் சேது பொறியியல் கல்லூரியில் ஊக்கத்தொகை தேர்வின் மூலம் 10,50,00,000 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கல்லூரி சேர்மன் மகிழ்வுடன் தெரிவித்தார். மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் முகமது ஜலீல் தலைமையில் நிர்வாக அதிகாரிகள் சீனி முஹிதீன், சீனி முகமது அலியார், நிலோபர் ஃபாத்திமா, நாசியா ஃபாத்திமா முன்னிலையில் கல்வி முதல்வர் சிவக்குமார் மேற்பார்வையில் 12ஆம் வகுப்பு கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடமாக கொண்டு முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை தேர்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் 500க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். நியூயார்க்கில் நடைபெற்ற 69வது பெண்கள் நிலை குறித்த கருத்தரங்கில் கோவை GRG மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளி முதல்வர் பங்கேற்றார். கோவையில் உள்ள GRG மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளியின் முதல்வர் உமா மாணிக்கம் சர்வதேச பெண்கள் மேம்பாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதியாக பங்கேற்றார். இதில் உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் கல்வியாளர்கள், அமைச்சர்கள், அறிவியல் அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், அரசு குடும்பத்தினர், கொள்ளை வகுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நைஜீரியா, தென்கொரியா, உகாண்டா, கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து பல திட்டங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டது. கோவை BSGRD அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தை HGL டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா திறந்து வைத்தார். கோவை நீலாம்பூரில் உள்ள BSc ஹைடெக் கல்லூரி வளாகத்தில் BSc-GRD அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெற்றது. அருங்காட்சியகத்தினை HCL டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு BSc கல்வி குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் L. கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். மேலும் இதில் HCL டெக் நிர்வாக இயக்குநர் C. விஜயகுமார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். இதில் HCL டெக் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அருங்காட்சியகத்தினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். கோவை மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது.
கோவை மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை சார்பாக காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைவர் UK உமர் கத்தாப் அவர்களை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபால், காயத்ரி, ஹாரூன், தாவூத் அலி, பஷீர், இஸ்மாயில், நசிமுல்லா, ஆகில் ஹமீது, சதாம் ஹுசேன், இஸ்மத் கிங், ரஃபீக், சிராஜுதீன், லக்கி ரியாஸ், ரியாஷ் ஈஷா, ரிபாய், சனு, சல்மான், ஆஷிக், அசார், இம்ரான், சிறுபான்மைத்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்காக 3000 மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஸ்டாண்ட் ஃபார் ஹெர் என்ற வடிவிலான மனித சங்கிலி நிகழ்வை நடத்தினர். கோவையில் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்காக 3000 மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஸ்டாண்ட் ஃபார் ஹெர் என்ற வடிவிலான மனித சங்கிலி நிகழ்வை நடத்தினர். இதில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி கோவையில் உள்ள போலீஸ் நிலையங்களின் தொலைபேசி எண்கள் அடங்கிய செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சாதனை நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவியர்கள், ரோட்டராகர்கள், ரோட்டரியார்கள், தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்கள் என 3000 பேர் பங்கேற்றனர். இந்தியாவில் பிரெஞ்சு கல்வி சீர்திருத்தத்தின் துடிக்கும் இருதயமாக மாறியுள்ளது என அவர் செய்தியாளர்களிடம் பிரியா பேட்டியளித்தார். இந்தியாவில் பிரெஞ்சு கல்வி சீர்திருத்தத்தின் துடிக்கும் இருதயமாக மாறியுள்ளது என பிரியா பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஒரு தேசம் ஒரு தாரநிலை பிரத்தியாயனம் மற்றும் பியா இந்தியாவில் பிரெஞ்சு மொழி கற்றலை புரட்சிகரமாக்குகின்றன என்றும், மேலும் உலகத்தரம் வாய்ந்த பட்டர்களை கோர்ஸ் செய்வதில் இருந்து குறுக்கேளை கூட்டணி மற்றும் சோல் ஸ்பீக் போன்ற முன்னோடி முயற்சிகளை தொடங்குவது வரை இந்தியாவில் பிரெஞ்சு கல்வி சீர்திருத்தத்தின் துடிக்கும் இருதயமாக மாறியுள்ளது என்றும் பேட்டியளித்தார். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று திரும்பும் அப்சர்வேட்டரி பிரதான சாலையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் செயற்கை நிறம் ஏற்பட்ட டீ தூள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று திரும்பக்கூடிய அப்சர்வேட்டரி பிரதான சாலையில் உள்ள சாலை ஓர கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் லாரன்ஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் முறையாக சுற்றுலா பயணிகளுக்கு உணவுப் பொருள் மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்கப்படுகிறதா எனவும் சோதனை மேற்கொண்டார். பேக்கோ இந்தியா தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் தமிழக வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தலைநகரில் 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவில் இருந்து 11 மாநில வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 1000-1000க்கும் மேற்பட்ட குத்துச்சண்டை வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டை சார்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் 11 தங்கம், 5 வெண்கலம், 4 வெள்ளி என 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இதில் வெற்றி கோப்பை பெற்று தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரம்பலூரில் மீன்பிடிக்க சென்ற நபர் தெப்பக்குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பெரம்பலூரில் ரோவர் ஆஸ் பகுதியில் உள்ள புதிய மதனகோபாலபுரம் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவர் பெரம்பலூர் பழைய நகராட்சி அலுவலகம் அருகேயுள்ள தெப்பக்குளத்தில் மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் தொடர் தேடுதலுக்கு பின் மோகன் உடலை குளத்தில் இருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பெரம்பலூர் நகர்மன்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. சிவகாசி அருகே உள்ள புதுப்பட்டி பகுதியில் ராஜரத்தினம் என்பவருக்கு சொந்தமான ஸ்டாண்டர்ட் தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட போது ரசாயன கலவையிலும் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெடிவிபத்து நடந்த இடத்தில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடகனார் அணையில் இறந்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பாசன சாகுபடிக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் சரவணன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் குடகனார் அணையில் இருந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பாசன சாகுபடிக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் சரவணன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குடகனார் அணையில் இருந்து வலது மற்றும் இடது பிராண கால்வாய் மூலம் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் மொத்தம் 209.95 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கொடுமாள் அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை கோவில் கருவறையில் சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுடம்மாள் அம்மன் திருக்கோயில் ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கோவில் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழக்கூடிய சூரிய பகவான் அம்மனை வணங்கும் அரிய நிகழ்வாக கருதப்படும் நிகழ்வு இன்று காலை 6:30 மணிக்கு மேல் நிகழ்ந்தது.
இதில் சூரியனின் ஒளி கதிர்கள் அம்மனை வழங்கும் விதமாக சூளத்தில் உள்ள அம்மனின் திருவடிகளில் விழுந்து சுமார் 15 நிமிடத்தில் மேல் நடைபெற்ற இந்த நிகழ்வு பக்தர்கள் இடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. இந்த அரிய நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து அம்மனை வணங்கி அம்மனின் அருள் பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் சுருளியில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு யாக வேள்வி பூஜை மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இந்து மக்கள் கட்சி தொண்டரணி சார்பில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புண்ணிய ஸ்தலமான சுருளி தருவையில் புல்காம் பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணமாகவும் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி பூஜை மற்றும் புஷ்பாஞ்சலி மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சி தொண்டரணி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட இந்து மக்கள் கட்சி தொண்டரணியினர் மற்றும் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மாவட்ட செயலாளர் ஏஜிடி துரைராஜ் மற்றும் நலசங்க தலைவர் எஸ் உத்திரகுமார் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மிகப்பெரிய அளவில் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் மாநாடமாக அமையும் என மாவட்ட செயலாளர் ஏஜிடி துரைராஜ் மற்றும் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க தலைவர் எஸ் உத்திரகுமார் இருவரும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட்டாக தெரிவித்தனர். மேலும் மே 5 வணிகர்களின் கோரிக்கை பிரகடன மாநாடு நடைபெறுவது ஒட்டி செங்கல்பட்டு நகர பகுதியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக பல்வேறு பகுதிகள் பேனர் கொடிகள் மற்றும் அனைத்து கிராமங்களிலும் ஆட்டோ மூலம் ஒலிபெருக்கி பிரச்சாரம். மேலும் மாநாடு பந்தலில் முதலமைச்சர் வருகையொட்டி மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் சித்திரை மாத அமாவாசையொட்டி ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சித்திரை மாத அமாவாசையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தர்மபுரி மாவட்டம் அல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவீரர் அழகுமுத்துக்கோன் குரு பூஜை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா சாத்தூர் கூற்றோடு அருகே தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை 10 மணி அளவில் ஜி.கே. சுதா மஹாலில் யாதவர் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய தீர்மானமாக வருகின்ற ஜனவரி 11/7/2025 அன்று மாவீரர் அழகுமுத்து அவர்களின் குரு பூஜையை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக வேலூர் ஜி.ஆர். கோகுல் தலைமை தாங்கினார். ஆற்காடு கோ தேவராஜ் தலைமையில் யாதவர் இளைஞரணி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பாராகிளைடிங் சாகச நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி.ஆர். விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலால்துறையின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பாராகிளைடிங் பாராசூட் ஃப்ளையிங் ஈவென்ட் சாகச நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் சார் ஆட்சியர் கோகுல் மற்றும் இருர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி செல்வி ஆர். பவித்ரா, லாடாபுரம் ஆதி திராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவன் செல்வன், ஜே. ஸ்ரீராம் உள்ளிட்ட பலர் பாராசூட் மூலம் வானில் பறந்து போதையில்லாத தமிழ்நாடு குறித்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களை மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுக்கோட்டையில் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவனரும் தலைவருமான கேப்டன் பி.ஜே. ராஜன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். புதுக்கோட்டையில் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவனரும் தலைவருமான கேப்டன் பி.ஜே. ராஜன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் யாதவர் பாதுகாப்பு பேரவையின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற மே 11ஆம் தேதி பாபநாசத்தில் நடைபெறவுள்ளதாகவும் அதேபோல ஜூன் 1ஆம் தேதி பாபநாசத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதையும் கூறினார். இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதையும் முக்கியமான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கிளைக்கழக செயலாளர் நியமனம் உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை சாஸ்திரி காலனி பகுதியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட குரோம்பேட்டை பகுதி 27வது மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கிளைக்கழக ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் வட்டக்கழக செயலாளருமான முருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி, மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன், அனைத்துலக எம்.ஜி.ஆர். துணை செயலாளர் நாவமுதூர் முத்து, குரோம்பேட்டை பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் கலந்து கொண்டு அதிமுக கிளை செயலாளர்களை நியமனம் செய்து உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். கோவையில் தொகுதி தலைவர் ஜாபர் சாதிக் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டம் நடைபெற்றது. கோவையில் தொண்டாமுத்தூர் தொகுதி மேற்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக செல்வபுரம் சிவாலய மகால் அருகில் தொகுதி தலைவர் ஜாபர் சாதிக் அவர்களது தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் அப்பாஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார்.
எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏ அப்துல் காதர் அவர்கள் கண்டன உரையாற்றினார். துணைத் தலைவர் இப்ராஹிம், பொருளாளர் அஷ்ரப், செயற்குழு உறுப்பினர் அன்வர் ஹுசைன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அபுதாஹிர், வடக்கு தொகுதி செயலாளர் NMJ நாசர் மற்றும் உயர்ந்த கைகள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், ஜமாதாரர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தங்களது கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். கோவையில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து டிராக்டர் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. கோவை ரயில் நிலையம் பின்புறம் உள்ள வெரைட்டி ஹால் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி நொறுங்கி சேதமடைந்தது. இந்நிலையில் விபத்து குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநருக்கு சாதகமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாலாஜாபாத்தில் தாவேக சார்பில் வெண்குடி டி. ராகுல் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வாலாஜாபாத் மார்க்கெட் பேருந்து நிலையம் அருகே கழக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் SP.K. தென்னரசு வழிகாட்டுதலின்படி, வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வெண்குடி டி. ராகுல் தலைமையில் சாதிக் பாஷா, வெங்கடேசன், சரவணன், திவாகர், முகமது அலி, தரணி, பாபு, ராபர்ட், சுக்கூர், அரவிந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கும் தாகம் தீர்க்கும் வகையில் மோர், லெமன் ஜூஸ், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.